குஜராத் லாபி முகத்தில் ஒரு மரண பயத்தை பார்க்கிறோம். கவுண்ட் டவுன் ஹேவ் ஸ்டார்டட். ரிவர்ஸ் கவுண்ட் டவுன். நரேந்திர மோடி மற்றும் அமித்ஷா இன்னும் எத்தனை நாட்களுக்கு தன்னுடைய ஆட்சியை தக்க வைக்க முடியும் என்று யாருக்குமே தெரியவில்லை. முக்கியமாக பிஜேபியில் இருக்கக்கூடிய நபர்கள் அரசல் புரசலாக பேச தொடங்கிவிட்டார்கள். பக்தர் மனதில் ஒரு பயம் ஏற்பட்டு விட்டது. கோதி மீடியாவிற்கு இந்த விஷயம் புரிந்துவிட்டது. ஒட்டுமொத்த பியூரோக்ரசிக்கும் இந்த விஷயம் தெரிந்துவிட்டது. ஆனால் நரேந்திர மோடி வாயை திறப்பதில்லை, அமித்ஷா வாயை திறப்பதில்லை. இதற்கு பின்னாடி 2 விஷயங்கள் நடக்கலாம். ஒன்று, இந்த அமைதிக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரளயம், பூகம்பம். இந்த அமைதியை நீங்க சாதாரணமாக பார்க்கக்கூடாது. ஒரு பக்கம் ராகுல் காந்தி, இன்னொரு பக்கம் ஜென்சி, இன்னொரு பக்கம் மக்களுடைய கேள்விகள், அனைத்தையுமே தாண்டி அமித்ஷாவுடைய அகங்காரம், நரேந்திர மோடியின் அராஜகம். இந்த 2 நபர்கள் கடந்த 20 நாட்களாக ஒட்டுமொத்த மான்சூன் செஷனில் பார்லிமெண்ட்டுக்கு வரக்கூடவில்லை, தலை கூட வைத்து படுக்கவில்லை அந்த பக்கம். ஆனால் திடீர் என்று இந்த 2 நபர்களுமே நேற்று பார்லிமெண்ட்டுக்கு வருகிறார். பார்லிமெண்ட்டுக்கு வந்தது மட்டுமல்லாமல் பார்லிமெண்ட்டை எந்த அளவில் அலக்கழித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அதை நீங்க பார்க்க வேண்டும். வெறும் 3 நிமிஷத்திற்கு வந்து வந்தே மாதரம், ஜனகணமன பாடி அத்துடன் அந்த சபையை கலைத்து விட்டார்கள். கடந்த 12 ஆண்டுகளாக எந்த ராஜா சாணக்கியருடைய ஜோடி இந்த நாட்டு மக்கள் மீது தன்னுடைய சாசனத்தை நடத்தி வந்தார்களோ அவர்களுடைய முகத்தில் இருந்த அந்த பயம், குஜராத் லாபி முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பயம். மான்சூன் செஷன் முடிந்த உடனேயே ராகுல் காந்தி தன்னுடைய கட்சி சபையில் பேசும்போது அவர் எடுத்து வைத்த பல்வேறு விஷயங்கள் இப்போ பியூரோக்ரசியிலிருந்தே எங்களுக்கு தகவல் வர தொடங்கிவிட்டது. இவர்களை உறங்க விட மாட்டோம், ஒரு பயத்திலேயே இவர்களை வைத்திருப்போம். நரேந்திர மோடி தூங்க மாட்டார், அமித்ஷா தூங்க மாட்டார். அந்த பயத்தில் கொலாப்ஸ் ஆகி விடுவார்கள். கடைசியில் கையெடுத்து மன்னிப்பு கேட்டு ஓட போறார்கள். இது ராகுல் காந்தியுடைய வார்த்தை. கேளுங்க. मैं आपको बता रहा हूं, आप लिख लो, जिस दिन तक नरेंद्र मोदी अपना इस्तीफा नहीं देंगे, अमित शाह नहीं हटेगा, उस दिन तक नरेंद्र मोदी और अमित शाह नहीं सो पाएंगे। उनको हम जगा के रखेंगे, पूरी रात जगा के रखेंगे, जब तक वो कोलैप्स करके कहें कि भैया ये हमारी बस की नहीं है, माफ करो, छोड़ दो हमें। எதற்காக இந்த நிலை ஏற்பட்டது? டொனால்ட் ட்ரம்ப் எதற்காக நரேந்திர மோடியை ஒரு பப்பட் போன்று நடத்தி வருகிறார்? கடந்த 12 ஆண்டுகளாக எந்த அளவில் இந்த நாட்டை வெளிநாட்டு கையில், கார்ப்பரேட் கையில் நரேந்திர மோடி வித்து வந்தாரோ, இன்னைக்கு நரேந்திர மோடியை எவ்வளவு புளிய முடியுமோ புளிஞ்சு விட்டார்கள். இன்னைக்கு யாருமே அமித்ஷா பக்கம் நிற்கவில்லை, நரேந்திர மோடி பக்கம் நிற்கவில்லை. இதுதான் உண்மை. எப்படி டொனால்ட் ட்ரம்ப் இந்தியாவை ஆட்டி படைக்கிறாரோ அதை பற்றியும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுவேன். ஆனால் அதற்கு முன்பு ராகுல் காந்தியுடைய வார்த்தைப்படி நீங்க கேட்டீர்கள், இவர்களுடைய ரிவர்ஸ் கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது. அப்போ ஜூலை 20ஆம் தேதி எந்த பார்லிமெண்டில் இந்த நாட்டு மாணவர்களை தடியடி நடத்தி பெலட் குண்டுகளை போட்டு அவர்கள் மீது தாக்குதல்களை நடத்தினார்களோ அதே விஷயத்தை பற்றி கேள்விகளை எழுப்பியது எதிர்கட்சிகள். ராகுல் காந்தி லாட்டி சார்ஜ் எப்படி நடந்தது, யாருடைய உத்தரவுப்படி நடந்தது, பெலட் குண்டுகளை எப்படி நீங்க அடித்தீர்கள், இது போன்ற பல்வேறு கேள்விகள். நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா 2 பேருமே ஹவுஸில் வரவே இல்லை. ஒற்றை வார்த்தை கூட அவர்கள் பேசவில்லை. வெறும் வந்தே மாத்திரம் ஜனகணமன என்று கூறிவிட்டு ஓடி போனார்கள். அந்த வீடியோவை பாருங்கள். राष्ट्रगीत वंदे मातरम के सम्मान में खड़े हो जाएं। सदन की कार्रवाई अनिश्चित काल के लिए स्थगित की जाती है। 1952ஆம் ஆண்டுக்கு பின்பு முதல் முறையாக இந்த நிலை இந்த நாட்டின் அரசியல் களத்தில் ஏற்பட்டிருக்கிறது. முக்கியமாக குஜராத் லாபியுடைய சைலன்ஸ். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் பிஜேபியுடைய சீல்டு லிப்ஸ். அப்படியே ஃபெவிகால் வச்சு ஒட்டி கொண்டார்கள். எந்த விதமான கேள்விக்கான பதிலும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். அப்படியே தலை குனிந்தபடியே வருகிறார்கள், தலை குனிந்தபடியே போகிறார்கள். மோடி ஷாவுடைய மிகப்பெரிய மிஸ்டேக் என்னதான் அவர்கள் தவறு செய்தார்கள்? நீங்க பார்த்தீர்கள்னா பார்லிமெண்டில் அவர்களிடம் கேட்கக்கூடிய கேள்வி,
யாரோட உத்தரவுப்படி இந்த புல்லட் குண்டுகள், தாக்குதல் இது எல்லாம் நடந்தது? ஆனால் அதற்கான பதில் இருந்தால் தானே. இரண்டாவது, ராமர் கோவில் அங்கு நடந்த திருட்டு, ஆர்எஸ்எஸ் நபர்கள் அதுல கையாளாக இருந்திருக்கிறார்கள், பிஜேபியினர்கள் கையாள்களாக இருந்திருக்கிறார்கள். அதை பற்றியும் ஒரு வார்த்தை பேசவில்லை. நாட் ஈவன் a single word. மூன்றாவது, எந்த மிடில் கிளாஸ் உங்களுக்காக ஓட்டு போட்டு வந்தார்களோ E20 எத்தனாலை வைத்து அவர்களும் நீங்க முடக்கி விட்டீர்கள். அவர்களும் இன்னைக்கு கேள்வி கேட்க தொடங்கி விட்டார்கள். அதாவது இவர்களுடைய 3 பெரிய மிஸ்டேக். ஜென்சி, மிடில் கிளாஸ் மற்றும் உங்களுடைய பக்தர்கள் இன்னைக்கு 3 பேருமே உங்களை எதிர்த்து நிற்கிறார்கள். ராகுல் காந்தி தன்னுடைய பார்ட்டி சபையில் பேசும்போது, டெல்லியின் கான்ஸ்டியூஷன் கிளப்பில் பேசும்போது அவர் கூறிய வார்த்தைக்கான 12 ஆண்டுகளாக மோடி ஷா எந்த தாண்டவத்தை நடத்தி வந்தார்களோ அதற்கான எக்ஸ்போஷர் நடந்துவிட்டது. எனக்கு நேரடியாக அவருடைய ஆபீஸ்ல இருந்து, PMOவில் இருந்தே அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் தகவல்களை கொடுக்க தொடங்கி விட்டார்கள். நீங்களே கேளுங்க. अभी ये मेरे मीडिया वाले आपको बता नहीं रहे, मुझे मालूम है। आजकल भैया मैं आपको बता रहा हूं, मोदी जी के ऑफिस के अंदर से मुझे इंफॉर्मेशन मिलती है। पूरा रिवोल्ट चल रहा है अंदर। இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குறிச்சிருக்கும் முன்பு சிறிய கோரிக்கை. கடந்த ஒரு வாரமாக ஒரு ஆக்டிவிட்டியை நடத்தி வருகிறோம். அதாவது நீங்க எங்கிருந்து இந்த வீடியோவை பார்க்கிறீர்களோ அந்த இடத்துடைய பெயரை எழுதிவிடுங்கள் என்று கூறினோம். இதன் வழியாக எங்களுக்கு எங்களுடைய சேனல், எங்களுடைய வீடியோ எங்கெல்லாம் மக்கள் பார்க்கிறார்கள், எங்கெல்லாம் இது டிராவல் ஆகிறது என்கிற அந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது. எங்களுக்கும் சந்தோஷமாக. இந்த வீடியோவிலும் எங்கிருந்து அந்த வீடியோவை பார்க்கிறீர்கள் அந்த இடத்துடைய பெயரை எழுதிவிடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா என்டிஏவில் இப்போவும் மோடி ஷாவுடைய வெயிட் அதிகமாக தான் இருக்கிறது. மோடி ஷா கையில் தான் அந்த என்டிஏ இருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் மோடி ஷா கையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சி அடுத்த 6 மாதத்தில் எப்படி மாறும் என்று யாருக்குமே தெரியவில்லை. ஏன்னா வரக்கூடிய 6 மாதத்தில் பஞ்சாப் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் வர, பஞ்சாபை கூட ஒரு முறை விட்டுவிடுங்கள், பட் உத்தரப்பிரதேசத்தில் யோகி வர்சஸ் அகிலேஷ் நடப்பதை தாண்டி யோகி வர்சஸ் மோடியாகவும் இது மாற தொடங்கிவிட்டது. அதாவது பிஜேபி உத்தரப்பிரதேஷ் பிஜேபியிலேயே 2 பிரிவுகள், 2 கோஷிகள் போட்டா போட்டியில் இறங்கிவிட்டார்கள். இந்த இடத்தில் எத்தனால், மிடில் கிளாஸ் இது அனைத்தையுமே நாம் பார்க்க வேண்டும். முக்கியமாக உத்தரப்பிரதேசத்தில் கூட ஜென்சியோடைய போராட்டம் தொடங்கிவிட்டது. இப்ப குஜராத் லாபியுடைய இன்னொரு பக்கத்தை நீங்க பார்க்க வேண்டும். குஜராத் லாபி, அதாவது நரேந்திர மோடி அவர்கள் எப்படி டொனால்ட் ட்ரம்பிடம் சரண்டர் ஆனார் அதை நீங்க பார்த்தீர்கள்னா கடந்த 12 ஆண்டுகளாக எத்தனையோ பில்ஸ்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். எந்த விதமான டிபேட்டும் நடக்காது, ஆனால் பில் பாஸ் ஆகும். இதன்படி ஒரு புதிய பில்லை கொண்டு வர இருந்தார்கள், FCRA அமெண்ட்மெண்ட் பில். அரசாங்கத்தை நீங்க கேட்டீர்கள்னா இது ஒரு ரொம்பவே குரூஷலான ஒரு பில். இந்த நாட்டு நேஷனல் செக்யூரிட்டிக்கான பில். வெளிநாட்டில இருந்து பணம் வருகிறது. அந்த பணத்தை வைத்து நாட்டில் ஏராளமான போராட்டங்களை ஆர்கனைஸ் செய்து வருகிறார்கள். இந்த நாட்டுக்கு எதிராக இந்த போராட்டங்கள் நடந்து வருகிறது. வெளிநாட்டுடைய பணம் இதுல வேலை பார்க்கிறது. இவ்வளோ கிரிட்டிக்கலான பில், இதை கண்ட்ரோல் செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிக முக்கியமான பில் தான் FCRA. இந்த FCRAவை JPCக்கு நேற்று ரெஃபர் செய்து விட்டார்கள். அதாவது ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி. The Foreign Contribution Amendment Bill of 2026 be referred to Joint Committee of the House consisting 21 members of the House and nominated by the Honorable Speaker, Lok Sabha, and 10 members of Rajya Sabha to be nominated by the Honorable Chairman of Rajya Sabha. 21 நபர்கள் கொண்ட இந்த குழு FCRA பற்றி விசாரிக்க இருக்கிறார்களா? ஆனால் இதே இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா JPC முதல் முறையாக இது கொடுக்கப்படவில்லை. இதற்கு முன்னாடியும் ஏராள முறை JPC கொடுக்கப்பட்டது. உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீர்கள்னா CA NRC உடைய போராட்டமாக இருக்கட்டும், விவசாயிகளுடைய போராட்டமாக இருக்கட்டும், வக்ஃப் பில்லாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு பில்ஸ்களை JPCக்கு அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இந்த பில் இதற்கும் அதற்கும் வித்தியாசம் இருக்கு. CA போராட்டம் நமக்கு ஞாபகத்தில் இருக்கு.
விவசாயிகளுடைய போராட்டம் நமக்கு ஞாபகத்தில் இருக்கு. இது போன்ற பல்வேறு போராட்டம், அதாவது அரசாங்கத்துக்கு எதிராக கேள்விகள் எழும்பும்போது, அரசாங்க கார்னர் ஆகும்போது அரசாங்கம் அந்த பில்லை ஜேபிசிக்கு அனுப்புவது வழக்கம். ஆனால் இந்த பில் எஃப்சிஆரை பொறுத்தவரை நீங்க பார்த்தீர்கள்னா எந்த அரசியல்வாதியுமே இதை பற்றி அதிகமாக பேசவில்லை. ஏதோ ஒரு சில அரசியல்வாதிகள் கொஞ்சமாக கூச்சல் போட்டார்கள், எதிர்க்கட்சிகள் கொஞ்சமாக பேசினார்கள், கேரளாவில் ஒரு கேரளா அசம்பிளியில் இதை பற்றி பேசினார்கள். அதை தாண்டி எதுவுமே கிடையாது, எங்கேயுமே ரோட்ல போராட்டம் நடக்கவில்லை. அப்ப எதற்காக அரசாங்கம் நேஷனல் செக்யூரிட்டிக்கான இஷ்யூ என்று கூறிய பின்பு கூட அதை ஜேபிசிக்கு அனுப்பினார்கள்? இதற்கான ஒரு கேள்வி இருக்கு. ராகுல் காந்தி அமித்ஷா எங்கே என்கிற கேள்வியை தாண்டி, அமித்ஷா பார்லிமெண்ட்டுக்கு எப்போ வருவார் என்கிற கேள்வியை தாண்டி, அமித்ஷா எப்போ என்னோட கேள்விகளுக்கு பதில் கொடுப்பாரா என்கிற அந்த கேள்வியை தாண்டி எஃப்சிஆரை பற்றி யாருமே பேசவில்லை. அப்போ பேசாத ஒரு விஷயத்தை நம்மளும் தேடக்கூடாது என்கிற விஷயத்தை இவர்களும் வைத்துக் கொண்டார்கள். இன்னொரு பக்கம் பார்லிமெண்ட் வளாகத்தில் மற்ற எதிர்க்கட்சி தலைவர்கள் 56 इंच का छोटा बंदर जल्दी आओ सदन के अंदर, நேற்று ஒரு ஹை கிளாஸ் டிராமா பார்லிமெண்ட் வளாகத்தில் நடந்தது. ஆனால் இதே இடத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா காங்கிரஸுடைய அந்த குற்றச்சாட்டு, அந்த கூச்சல், மாணவர்கள் மீது தடியடியை யார் நடத்தினார்கள்? அதே போராட்டத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இந்த நபருடைய முகத்தை பாருங்க, கண்ணுல காதுல கம்மல் எல்லாம் போட்டு. இந்த நபர் டெல்லி போலீஸுடைய நபர் தானா, இல்ல ஆர்எஸ்எஸ்ல இருந்து இப்ப ரிக்ரூட் செய்ய தொடங்கி விட்டார்கள் என்கிற அந்த கேள்வி வர தொடங்கி. அப்போ எந்த விதமான டெமோக்ரஸியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எங்க திருப்பி பார்த்தாலும் ஒரு சைலன்ஸ் மட்டும் தான். மான்சூன் செஷன் முடிந்துருச்சு, டாடா பாய் பாய் ஆயிருச்சு. ஆனால் எஃப்சிஆரை பற்றி, நேஷனல் செக்யூரிட்டி ரிலேட்டட் பில்லை பற்றி எதற்காக எந்த விதமான வார்த்தையும் பேசவில்லை? அதற்கான காரணம், எஃப்சிஆர்ஏ பில்லை பற்றி இந்தியாவில் யாரும் பேசவில்லை என்றால் கூட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் மென், ரிபப்ளிகன் மென்ஸ், இவர்கள் கவலைப்பட தொடங்கினார்கள், இவர்கள் கேள்வி எழுப்ப தொடங்கினார்கள். உதாரணத்திற்கு எஃப்சிஆர்ஏ பில்லை பற்றி யுஎஸ் காங்கிரஸ் உடைய தலைவரான செனட்டர் ஜேம்ஸ் ரெஸ்ட், இவர் ரிபப்ளிகனுடைய செனட்டர், சாரி, and he is also a chair of Senate Foreign Relation Committee. அவர் கொடுத்த பதில், இது இந்தியா அமெரிக்காவுடைய ரிலேஷன்ஷிப்க்கு சரி கிடையாது, கிறிஸ்துவர்கள் மீது இந்தியாவில் அத்துமீறல் நடக்கிறது. அதே போன்று பார்த்தீர்கள் யுஎஸ் காங்கிரஸ்மேன் ரெலே மோரே, இவர் டிஸ்கிரைப் மட்டுமல்ல, ஒரு விதமான மிரட்டலே கொடுத்து விட்டார். கிளியர் அட்டாக் அகேன்ஸ்ட் கிறிஸ்டியன்ஸ். இஸ் திஸ் பில் ப்ரொசீட் இன் திஸ் வே, it would be a point of major concern in our blurred relationship with India. இந்தியாவுடன் அமெரிக்காவுடைய வளர்ந்து வரக்கூடிய நட்பு மீது இது ஒரு பாதிப்பை ஏற்படும், அதனால் இந்தியாவிற்கு ஒரு எச்சரிக்கை. இன்னொரு பக்கம் ஏற்கனவே அந்த ட்ரேட் டீலில் அமெரிக்கா என்ன கூறுகிறது அதை தலையாட்டி ஓகே சார் என்று கூறக்கூடிய வேலை தான் நரேந்திர மோடி பார்த்து வருகிறார். பக்கத்திலே உட்கார வச்சுக்கணும். அவரை கேவலப்படுத்தி அனுப்பினால் கூட எந்த விதமான கவலையும் பட மாட்டார், அப்படியே தொடச்சிட்டு போட்டுட்டு வந்துடுறார். இதற்கான காரணத்தை நீங்க பார்த்தீர்கள்னா அடானி மீது ஒரு வழக்கு இருந்தது. அடானியோடைய வழக்கை சரிபார்ப்பதற்காக நான் அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றம் இட் இஸ் அன்யூஷுவல் என்று கூறியிருக்கிறார்கள். எதற்காக இந்த நபரை டொனால்ட் ட்ரம்ப் அரசாங்கம் காப்பாற்ற வேண்டும் என்று கூறியிருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றி, திஸ் இஸ் அன்யூஷுவல் என்று கூறியிருக்கிறார். அப்போ அடானிக்காக நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டு மக்களை அடமான வைத்து விட்டாரா என்று நீங்க பார்க்க வேண்டும். ரஷ்யாவிடம் இருந்து, அதாவது இப்பெல்லாம் நீங்க பார்த்தீர்கள் இந்தியாவில் இந்தியர்களுக்காக எடுக்கக்கூடிய முடிவுகள் அது இந்தியன் பார்லிமெண்டில் கிடையாது. நரேந்திர மோடியும் காணவில்லை, அமித்ஷாவும் காணவில்லை. இந்த முடிவுகளை வாஷிங்டன்ல தான் எடுக்கிறார்களோ என்னமோ எனக்கு தெரியவில்லை. ரஷ்யாவிடமிருந்து நாம் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது, ஈரான்ல இருக்கக்கூடிய போட்டை நீக்கி விடுங்கள், பாகிஸ்தான் இந்தியாவுடைய அந்த சீஸ் ஃபயரை நான் தான் நடத்தினேன், இது போன்ற விஷயங்கள் வரும்போது இந்தியா மீது 100% டாரிஃப், அதுவும் நரேந்திர மோடி அவருக்கு அமெரிக்கா முன்னாடி போய் கை கட்டி தான் நின்ற, ஐயா எங்களுக்கு கச்சா எண்ணெய் கிடைக்கல, கொஞ்சம் வாங்கிட்டோமா, சரி பொழைச்சு போ, வாங்கிக்கோ, 1 மாசத்துக்கு வாங்கிக்கோ, அது அப்படியே கண்டினியூ ஆகுது. இப்ப அமெரிக்கா ஒரு ஆணையை போடுகிறார்கள், இதற்கு மேல் நீங்க வாங்கினீர்கள்னா, ரஷ்யா அல்ல ஈரான்ட்ட இருந்து நீங்க கச்சா எண்ணெய் வாங்கினீர்கள்னா உங்கள் மீது 100% டாரிஃப்.
100% டேரிஃபை நாங்க போடுவோம். 100 ரூபாய்க்கு நீங்க இங்கிருந்து ஒரு பொருளை அனுப்பினீர்கள், அங்க 100% டேரிஃபை போட்டு 200 ரூபாய்க்கு யார் வாங்குவா? இந்திய பொருட்களை. அதே நேரத்தில் இந்த ட்ரேட் டீலை வைத்து அங்கிருந்து எத்தனாலா, அதற்கு ஒரு சட்டம். எத்தனால் நிதின் கட்கரிக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் அல்ல, அமெரிக்கர்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். இந்த நாட்டு விவசாயிகளை அழிக்கக்கூடிய சட்டமாக இருக்கிறது. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அதற்கான ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார்கள். FCRA அமெண்ட்மெண்ட் பில் இது ஒரு இன்டர்னல் மேட்டர், இதற்கும் அமெரிக்காவிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. சரி, இந்த செஷனில் 12 பில்கள் பாஸ் ஆகியிருக்கிறது. எந்த விதமான பில் அதையும் நீங்க பாருங்க. சுப்ரீம் கோர்ட்ல 4 நீதிபதிகளை அதிகரிக்கணும். ஜஸ்ட் 4 ஜட்ஜஸ். அதற்காக ஒரு பில். இதற்கான டிஸ்கஷன் எவ்வளவு நிமிஷம்? வெறும் 4 நிமிஷம். இன்னொரு பில் டாக்ஸேஷன் அண்ட் அதர் லா அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் ஆயிருச்சு, சட்டமாக மாறிடுச்சு. டிஸ்கஷன் எவ்வளவு நேரம்? 3 நிமிஷம். பேங்கர் புக் எவிடன்ஸ் பில் 2026 ரொம்பவே ஒரு சிக்னிபிகண்டான பில். டிஸ்கஷன் எவ்வளவு நேரம்? வெறும் 5 நிமிடம். கேரளா ஆல்ட்ரேஷன் ஆஃப் நேம் பில் 2026 டோட்டல் 4 minutes டிஸ்கஷன். அப்போ ஒவ்வொரு பில்லையும் 4 நிமிஷம் 5 நிமிஷத்துல முடிக்கக்கூடிய இந்த நாட்டு அரசாங்கம் FCRA பில்லை மற்றும் எதற்காக JPCக்கு அனுப்பினார்கள் என்று நீங்க பார்த்தீர்கள்னா, வெளியில இருந்து வரக்கூடிய அந்த அழுத்தம். This is not a internal choice. We live in a democratic country. There is an external pressure by Donald Trump. இப்போ மறுபடியும் இந்த நாட்டுடைய இன்னொரு பக்கத்தை நீங்க பார்க்கணும். ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு, இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார், அல்ல இப்போ சமீபத்தில் ஆம் ஆத்மி கட்சியிலிருந்து உடைஞ்சு போன நபர்கள், TMCயிலிருந்து உடைஞ்சு போன நபர்கள், பிஜேபி தான் எங்களுடைய எதிர்காலம் என்று நம்பி போன நபர்கள், இன்னைக்கு அவர்களுக்கும் ஆட்டம் தொடங்கியிருச்சு. இன்டர்னலாகவே நீங்க பார்த்தீர்கள்னா, சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும், நிதிஷ்குமாராக இருக்கட்டும், அல்ல யாரெல்லாம் பிஜேபியில் போய் இணைந்தார்களோ அவர்கள் எல்லாமே கர்வாப்சிக்கான வழிகளை தேட தொடங்கி விட்டார்கள். எப்படியாவது இந்த கப்பல்ல இருந்து தாவி அந்த கப்பலுக்கு போயிடும். ஏன்னா அந்த அளவில் மக்கள் மனதில் ஒரு கோபம் ஏற்பட்டிருக்கிறது, ஒரு ஆக்ரோஷம் ஏற்பட்டிருக்கிறது. இம்போசிங் UPI, ஏன்னா விசா ஃபீஸ், மாஸ்டர் கார்டு ஃபீஸ். ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ATMல தான் நீங்க போய் தேய்ச்சி எடுப்பீங்க, இப்ப அது இல்லையே. அப்ப அந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் எங்க? அந்த ஃபீஸ் எங்கிறது வாங்குறது, வசூலிக்கிறது? ஒரு மாதத்தில் 24,000 கோடி ரூபாய்க்கான டிரான்சாக்ஷன் நடக்கிறது. நீங்க டீ கடையில போய் நீங்க பிஸ்கட் வாங்குறது அதெல்லாம் பண்றீங்க இல்லையா? 24,000 crores. அப்போ வெறும் 1 ரூபாய், ஜஸ்ட் 1 ரூபாய் நீங்க அந்த 24,000 கோடி ரூபாயில நீங்க டாக்ஸ் ஆக போட்டீர்கள், நேரடியாக அவர்களுக்கு வரக்கூடிய வருமானம் சிந்தித்து பாருங்க. அந்த அளவில் இந்த நாட்டில் அமெரிக்காவிற்காக, டொனால்ட் ட்ரம்பிற்காக, அடானிக்காக, அம்பானிக்காக திட்டங்களை போடக்கூடிய நரேந்திர மோடி இன்னைக்கு இந்த நாட்டு மாணவர்களை சந்திக்க முடியாமல், இந்த நாட்டு மக்களை சந்திக்க முடியாமல் ஓடி ஒடியக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். EVM ஒரு பக்கம், SIR ஒரு பக்கம். இதை வைத்து ஆட்சியை பிடித்து விடலாம் என்கிற கனவில் இருக்கிறார்கள். அடுத்த போராட்டம் இதற்கு எதிராக தான் வர இருக்கிறது. EVMக்கு எதிராக, SIRக்கு எதிராக, தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக, தேர்தல் ஆணையருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டம் வெடிக்க உள்ளது. அதனால் எச்சரிக்கை. ஜுடிஷியரி, மீடியா, எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அண்ட் மீடியா அனைவருக்குமே இந்த நாட்டு மாணவர்கள் ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார்கள், ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு மேலும் நீங்க விழித்துக் கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய கவுண்ட் டவுன் எவ்வளவு சீக்கிரம் முடியும் என்று யாருக்குமே தெரியாது. நரேந்திர மோடியால் தன்னுடைய இமேஜை காப்பாற்ற முடியுமா, கட்சியை காப்பாற்ற முடியுமா, இல்ல ஆட்சியை காப்பாற்ற முடியுமா? இந்த கேள்விக்கான விடயத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை எழுதி இந்த வீடியோவை பகிருங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் அதையும் செய்யலாம். அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி. இதை தாண்டி பொருளாதார ரீதியாக எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி அதையும் தெரிவிக்கலாம். நன்றி.
ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.